الله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبي عليه الصلاة والسلام من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق الله مولانا العلي العظيم وصدق وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் நமது மஸ்ஜிதே மாமூர் கமிட்டி நிர்வாகத்தின் சார்பாக சங்கை மிகுந்த ரமலானில் 27 நாட்கள் தொடர்பயானாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் தமிழகத்தின் தலை சிறந்த உலமா பெருமக்களின் தலைவரும் வீரசோழன் ஹைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் முதல்வருமான ஆஷிகே ரசூல் மௌலானா அல்ஹாஜ் ஓயம் அப்துல் காதர் பாக்கவி ஹதரத் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல அதிசய தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் அன்னவர்களுடைய பயானை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லஅல்லக்கும் தத்தகூன். ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ வ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் தாஜுல் உம்மத்தி ஷஃபீல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யஹாதி. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் சிறப்புமிக்க ரமதானுடைய 2ஆம் நாள் தராவிஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அருள் பொழியும் இந்த இரவுகளில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. எண்ணற்ற அடியார்களுக்கு நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் அவ்வாறு நரக விடுதலை வழங்கப்படக்கூடியவர்களில் நம்முடைய பெயர்களையும் இணைத்தருள் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களை, சிறப்பான நோன்பின் வகையை பற்றி அல்லாஹ் தஆலா நான் வாசித்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கின்றான். முன் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லுகின்ற அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்பதையும் இங்கு குறிப்பிடுகிறான். எதற்காக வேண்டி அவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான்? நாம் நினைப்பதை போன்றே 11 மாதங்கள் ஓயாமல் உழைத்த இந்த ஜீரண உறுப்புகளுக்கு 1 மாதம் விடுமுறை அளிப்பதற்காக வேண்டியா, அல்லது நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியா,
அல்லது இன்னும் பிற காரணங்களை நாம் சொல்லுவோமே, அந்த காரணங்களுக்காக வேண்டிய நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று பார்த்தால், இவைகள் எதையும் அல்லாஹ் தஆலா அங்கு காரணமாக சொல்லவில்லை. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி கடமையாக்கி இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான். இந்த நோன்பை கடமையாக்கியதனுடைய லட்சியம் அல்லாஹ் இறையச்சத்தை தான் குறிப்பிடுகிறான். நோன்புக்கு மட்டுமல்ல, திருக்குர்ஆன் நெடுகிலும் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இபாதத்துகளும் ஒவ்வொரு கடமைகளும் அதை கடமையாக்கியதனுடைய லட்சியம் இறையச்சமாகவே தென்படுகிறது. யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. தொழுகையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று குறிப்பிடுகிறான். ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடும் பொழுது இன்று மௌலானா அவர்கள் கூட ஹாஃபில் கிராத்திரை ஓதி காட்டினார்கள், ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்கு நீங்கள் செல்லும் பொழுது கட்டுச்சாதங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள், சிறந்த கட்டுச்சாதனம் என்பது இறையச்சமாகும் என்று குறிப்பிடுகிறான். சிறப்பான இந்த குர்பானியை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலு தக்வா மின்கும், நீங்கள் கொடுக்கின்ற அந்த குர்பானி இறைச்சியோ அதனுடைய உதிரங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை என்றால் உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று குறிப்பிடுகிறான். இப்படியே குர்ஆன் நெடுக தக்வா, இறையச்சம் இதுதான் இபாதத்துடைய முக்கியமான லட்சியமாக அல்லாஹ் நமக்கு விளக்கித் தருகிறான். குர்ஆனை நாம் புகும் பொழுதே அவன் சொல்கிறது என்ன? ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்கள் தான் இங்கு வாருங்கள், அவர்களுக்குத்தான் இங்கே நேர்வழி இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறான். இஸ்லாமின் தாரிக்கில் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன், ஆரம்பத்திலேயே இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் இது நேர்வழி காட்டி என்றும் குறிப்பிடுகிறான். ஆமாம் கண்ணியத்திற்குரியவர்களே, இறையச்சம், அந்த இறைச்சம் வேண்டும், அந்த இறைச்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பின் மூலமாக எப்படி இறையச்சம் கிடைக்கும் என்றால், அதை விளக்க புகுந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய உதிரங்கள் ஓடும் வழியிலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்ன ஷைத்தான எதிரி மினிபின் ஆதம் மஜ்ரத்தம், இரத்தம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஃபதையிகு மஜாரியஹு பில்ஜுஇ, பசித்திருப்பதன் மூலமாக அவன் நுழையும் இடத்தை நீங்கள் நெருக்கடியாக்குங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாம் பசித்திருப்பதன் மூலமாக ஷைத்தானை நெருக்கடியாக்க முடியும். ஷைத்தானை நெருக்கடியாக்கிவிட்டால் இறையச்சம் தன்னால் வந்துவிடும். இறையச்சம் என்பது நம்முடைய இயற்கை, மனிதனுடைய இயற்கையிலேயே இறையச்சம் நிரம்பி வழிகின்றது. ஆனால் அதிலே ஷைத்தானின் காரணமாகத்தான் அந்த இறையச்சம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அவனை நாம் நெருக்கடி ஆக்கிவிட்டோமே, ஆனால் ஷைத்தானை நெருக்கடியாக்குவது எதை கொண்டு? பசியை கொண்டு, பசித்திருப்பதை கொண்டு என்று பசித்திருப்பதன் மூலமாக இறையச்சம் நமக்கு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். நமக்கெல்லாம் தெரியும், பசி வந்துவிட்டால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்கள். சாதாரணமாக நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். உளுந்தூர்பேட்டை அருகிலே ஒரு ரயில்வே கேட்டு வந்திருக்கிறது. அதிலே எப்பொழுது பார்த்தாலும் இரவு நேரங்களிலே ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடக்கும். அதன் மூலமாக இந்த பக்கம் ஒரு 100 பஸ்கள், இந்த பக்கம் ஒரு 100 பஸ்கள், இப்படி ஒரு பகல் நேரத்திலே ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கம் 100 பஸ்கள் கார்கள், அந்த பக்கம் 100 பஸ்கள் கார்கள் ஓட முடியவில்லை. அப்படியாக இருக்கிற வேளையில ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பொறுத்து பார்த்தார், பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. சரி, ஏதாவது பக்கத்து கடையிலே கிடைக்குமா, வாங்கி சாப்பிட்டு வரலாமா என்று அவர் எழுந்து காரில் இருந்து இறங்கி அந்த கடையை தேடி செல்கிறார். சாதாரண நேரமாக இருந்தால் அந்த கடையின் பக்கமே எட்டி பார்க்க மாட்டார். ஆனால்
பசி வந்த உடனேயே வேறு வழி இல்லை, ஏதாவது சாப்பிட்டு ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த கடைக்கு பக்கத்தில் செல்கிறார். அந்த கடைக்கு பக்கத்தில் சென்றால் வடை இருக்கிறதா என்றால் இருக்கிறவர்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு விட்டார்கள். ஏதோ ஒரு ஊசவடை என்றாவது உண்டு, ஏதாவது குடப்பா வயிறு பசிக்கிறது, ஏதாவது குடப்பா வயிறு பசிக்கிறது என்று சொல்லுவார். அப்படி திருப்பி பார்க்கிறார், அங்கு ஈ மொய்த்த அந்த வடை. டீயினுடைய கிளாஸை பார்த்தாலேயே இங்கு காவி படை படிந்திருக்கிறது. அவன் கழிவு தண்ணீரை ஊத்துகிற இடத்திலே கொசு ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கின்றன, அசிங்கமாக இருக்கிறது. அவர் வீட்டிலே எல்லாமே முதலிலே கழுகப்பட்டு அதன் பிறகு டிஷ்யூ பேப்பரை வைத்து துடைக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர் உண்ணுவது பழக்கம். அதுவும் கையினால் இல்லாமல் அதனுடைய ஸ்பூனை கொண்டுதான் உண்ணுவது. அவ்வளவு சுத்தம் பத்தமானவர். ஆனால் இன்று அந்த சுத்த பத்தம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஈ மொய்த்த பண்டமாக இருந்தாலும் சரி, கழிவு நீர் அங்கே குமட்டி கொண்டு வந்தாலும் சரி, காய் பிடித்த அந்த டீ கிளாஸாக இருந்தாலும் சரி, எதையாவது வாங்கி குடிக்க வேண்டும் என்ற நிலைக்கு உந்தப்படுகிறார். அப்படியானால் அவர் தன்னுடைய நிலையை, தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய கட்டுப்பாட்டை அனைத்தையும் விட்டுக் கொடுத்து விடுகிறார் பசி வருகின்ற பொழுது. அதிகம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பசி வருகிற பொழுது பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்களே, அது போன்று அவனுடைய ஆணவம், அவனுடைய கட்டுப்பாடு எல்லாமே நீங்கி விடுகிறது. நிச்சயமாக அப்படி ஒரு பயிற்சியை இந்த ரமதான் தருகிறது. அப்படி ரமதான் மூலமாக பல நாட்களின் பயிற்சி எடுக்கும் பொழுது இந்த பசியும் இந்த தாகமும் அவனை அல்லாஹ்வுடைய அச்சத்தின்பால் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இறையச்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய லட்சியமாகும். இறையச்சம் என்றால் என்ன? இறையச்சம் என்றால் என்ன? நாம் நம்முடைய முதலாளி இடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொள்வானே. தொழிலாளி இடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ் பார்த்துக் கொள்வானே. மனைவிக்கு செய்ய வேண்டியது குறை செய்தால் அல்லாஹ் தண்டித்து விடுவானே. குழந்தைகளை வளர்ப்பதிலே குறை செய்தால் அல்லாஹ் தண்டித்து விடுவானே. சகோதர மக்களிடத்திலே ஏதாவது தப்பா நடந்துவிட்டால் அல்லாஹ் தண்டித்து விடுவானே. அதை தொட்டால் அல்லாஹ் தண்டித்து விடுவானே. தேவையில்லாமல் இது ஒரு வேப்பலையை கிள்ளினால் தேவையில்லாமல் என் கிள்ளினா என்று கேட்பானே என்று ஒவ்வொரு காலில் எழுந்ததிலிருந்து இரவு துயில் கொள்ளும் வரை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்ப்பானே, அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் பார்ப்பானே, அல்லாஹ் கேட்பானே என்று வளர்வதற்கு பேர் தான் இறையச்சம். அந்த இறையச்சம் தான் விரும்பப்படுகிறது. அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் இந்த திருக்குரான் நினைவு காட்டக்கூடியதாக, வழிகாட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் இறையச்சம் இருக்கிறதா என்பதை ஒரு ஆத்ம பரிசோதனை, நமக்கு இறையச்சம் இருக்கிறதா தெரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன யோசனை, ஒரு சின்ன சோதனை, ஆத்ம பரிசோதனை செய்து பார்க்கலாம். வீதியிலே சென்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு அசிங்கமான படம் ஒன்று ஒட்டப்பட்டிருப்பது நமக்கு தெரிய வருகிறது. ஒரு ஆபாசமான படம் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிய வருகிறது. தெரிய வந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? இந்த பக்கம் ஒரு திரும்புதல், இந்த பக்கம் ஒரு திரும்புதல். இந்த ஆபாசமான படத்தை நாம் பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது நம்மளை யாரும் பார்த்து விடுவார்களா, நம்மளை யாரும் பார்க்கிறார்களா? இன்னும் இவ்வளவு பெரிய மனுஷன், பழுத்து விட்டது, தாடியெல்லாம் தலையெல்லாம் நரைத்து விட்டது, இவன் போய் இந்த படத்தை பார்க்கிறானே என்று யாரால் சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிற பொழுது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவன் திரும்பி பார்த்து விட்டு அந்த படத்தை பார்க்க எத்தனிக்கிறான் என்றால் இறையச்சம் அவனிடத்தில் இல்லை என்பது பொருளாகும். இறையச்சம் இல்லை என்பதுதான் பொருளாகும். ஏன்? யாரும் மக்கள் பார்த்து விடுவார்களோ என்று நீ பயப்படுகிறாய். மக்கள் பார்த்தால் அவர்களிடத்திலே உன்னுடைய அந்தஸ்து குறைந்து விடுமோ என்று நீ அஞ்சுகிறாய். ஆனால் ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி நீ சிந்தித்தாயா? அப்படி சிந்தித்தால் மக்களை பற்றி நீ கவலைப்படுவாயா? அவன் எங்கிருந்தாலும் பார்ப்பான். அவனுக்கு மறைவு கிடையாது, அயரும் கிடையாது, தூக்கம் கிடையாது. இந்த ரப்புல் ஆலமீன் பார்த்திருப்பானே என்று எண்ணம் ஏற்படுகிற பொழுது நிச்சயமாக மற்றவர்கள் பார்ப்பதை பற்றி அவன் லட்சியம் பண்ண மாட்டான். எப்பொழுது வலப்பக்கம் திரும்பி பார்க்கிறோம், இடப்பக்கம் திரும்பி பார்க்கிறோம் என்றாலேயே தக்வாவில் இன்னும் பயிற்சி பெற வேண்டியது இருக்கிறது. நாம் நம்முடைய நிலை எப்படி என்பதை நாம் இங்கே சிந்தனை செய்து பார்த்துக் கொள்ளலாம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, ஒவ்வொன்றிலேயுமே அல்லாஹ்வை பற்றிய அச்சப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது புகாரி ஷரீஃபில் வருகின்ற ஹதீஸ், பெருமானார் சொல்வார்கள், ஆனா ஆலமுக்கும் பில்லாஹி வ அத்காக்கும், ஆனா ஆலமுக்கும் பில்லாஹி வ அத்காக்கும், உங்களில் நான் தான் மிக அறிந்தவன், பேரறிஞன் நான். சொல்லிய பெருமானார் அடுத்து சொன்னார்கள், உங்களே நான் தான் அதிகமான இறையச்சம் உள்ளவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், உங்களில் நான் தான் இறையச்சம் உள்ளவன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறையச்சத்தை ஒப்பிட்டு நோக்கும் பொழுதுதான் நமக்கு இறையச்சம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இறைச்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலேயுமே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். கணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு பஸ்ஸிலே உட்கார்ந்து இருக்கிறோம், ஆக்சிடென்ட் வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள் மற்றவர்கள். அதெல்லாம் வராது. நாமெல்லாம் எவ்வளவு பெரிய விவாதத்துக்காரங்க, நம்ம இருக்கும்போது ஆக்சிடென்ட் வருமா? சாதாரணமாக நாம் சொல்லிவிடுகிறோம். நாம இருக்கும் பொழுது, நாம் இருப்பதனாலதான் எல்லாரையும் அல்லாஹ் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ், கொஞ்சம் புயல் சூழ்ந்து கொண்டால் போதும் உடனே ஓடடி சென்று விடுவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்றார். இதா ஹஸபஹு அம்ருன் இதா ஹஸனஹு அம்ருன் பாதர இலா ஸலாத். கொஞ்சம் மழை அதிகமா பெய்து விடக்கூடாது, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய் இது அல்லாஹ்வுடைய வேதனையாக இருக்குமோ என்று பயந்து போய் உடனே தொழுகைக்காண்டி சென்று விடுவார்கள். கொஞ்சம் புயல் வேகமாக அடித்து விடக்கூடாது, ஏதாவது அல்லாஹ்வுடைய வேதனையாக இருக்குமோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக அமைந்திருப்பார்கள். அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் பிரியம் அதிகமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனைவியரிடத்திலேயும் ஒரு நாள் இரவு தங்குதல் என்பதிலே குறை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு மனைவியரிடத்திலையும் ஒரு நாள் தங்குவதிலே குறை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படி கடைசி காலத்திலே, அவர்களுடைய பலவீனப்பட்ட காலத்திலும் கூட, 2 பேர்கள் தாங்கி உடலை அழைத்து செல்ல வேண்டிய அளவிற்கு பலவீனப்பட்ட காலத்திலும் கூட அப்படி கால் கோடு போட்டுக் கொண்டு செல்லும் 2 பேர்கள் பிடித்து ஒவ்வொரு வீடாக நகற்றிக் கொண்டிருப்பார். அந்த மாதிரி தருணத்திலே பலவீனப்பட்ட நேரத்திலும் கூட ஒரு வீட்டில் ஒரு நாள் தங்குதல் என்ற அந்த முறையில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வீடாக செல்லுகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஹாதா கஸமி ஃபீமா அம்லிகு வலா தலும்னி ஃபீமா தம்லிகு. யா அல்லாஹ், என்னால் முடிந்த அளவிற்கு நான் நியாயமாக நடந்து விட்டேன். ஏதாவது என்னையும் அறியாமல் என்னிடத்தில் தவறு ஏற்பட்டிருக்குமானால் ரப்பே, எனக்கு அதுக்காக வேண்டி என்னை தவறிலாட்டு விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஹாதா கஸமி ஃபீமா அம்லிகு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பங்கிட்டு ஒவ்வொரு வீட்டிலே என்று நான் பங்கிட்டு கொடுக்கின்றேன். வலா தலும்னி ஃபீமா தம்லிகு, யா அல்லாஹ், நீ சொந்தப்படுத்துகின்றாய் உள்ளங்கள் யார்பால் அதிகமாக பிரியம் இருக்குதல் என்பது உன்னுடைய கையிலே இருக்கிறது. குலூபு பனி ஆதம் பைன இஸ்மாயில் பின் அஸாபிர் ரஹ்மான், மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மனிதர்களுடைய அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. எப்படி மாற்றி படைக்கின்றாய்? அந்த முறையில் என்னுடைய உள்ளத்திலே நீ ஆதிக்கம் செலுத்துகிற பிரியத்தை யாரின் மீதாய் வைத்திருந்தால் அதற்காக நீ என்னை குற்றத்தில் ஆட்டி விடாதே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, பார்க்கின்ற பொழுது, நியாயமாக நடந்து விட்டோம், நமக்கென்ன, நாம் நியாயமாக நடக்கிறோம் என்ற எண்ணம் ஏற்படவில்லை. அதிலேயும் ஏதாவது பிரியம் அதிகமாக இருந்ததினால் எதுவும் அல்லாஹ் தண்டனையில் ஆட்டி விடுவானா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுகிறார்கள். எவ்வளவுப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய சலுகை பெற்றவர்கள், எவ்வளவு பெரிய நெருக்கத்தை பெற்றவர்கள், எவ்வளவு பெரிய நேசத்தை பெற்றவர்கள். ஆனால் ஏதாவது ஒன்றின் காரணமாக அல்லாஹ் நம்மை குற்றத்தில் ஆட்டுவார். கணேசத்திற்குரிய பெருமக்களே, தாய்க்குடைய துவா, தாய்க்குடைய நிகழ்ச்சி நமக்கெல்லாம் தெரியும். அதை சொல்லுபவருக்கு நாவுக்கு சக்தி இல்லை, கேட்கும் பொழுது கேட்பவர்களுக்கு கண்ணுக்கு தாங்கும் சக்தி இல்லை. சொல்பவருக்கு நாவுக்கு சக்தி கிடையாது, அதை கேட்பதற்கு கண்ணுக்கு சக்தி கிடையாது. ஏனென்றால் அவ்வளவு கண்ணீர் குளமாகிவிடக்கூடிய அந்த கொடுமையான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி முடிந்து வருகிறார்கள். வந்தவர்கள் ஒரு இடத்தில் வச்சு துவா செய்கிறார்கள். தாய்ப்பு துவா என்பது பிரபலமான எல்லா நூல்களிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துவா. என்ன துவா செய்கிறார்கள்? அல்லாஹும்ம இலைக்க, அல்லாஹும்ம அஷ்கு இலைக்க லோஃப குவத்தி வ கில்லத்தி ஹீலத்தி வ ஹவானி அலன் நாஸ். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு லோஃப குவத்தி வ கில்லத்தி ஹீலத்தி வ ஹவானி அலன் நாஸ். யா அல்லாஹ், தாயிஃப்ல என்னால ஜெயிக்க முடியல, அந்த மக்களுக்கு என்னால தீனை கொண்டு போய் சேர்க்க முடியல. அதுக்கு காரணம் எனக்கு சரியா சொல்ல தெரியலன்னு நான் நினைக்கிறேன். நான் பலகீனமானமாக இருக்கிறதுனால எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லாத காரணத்தினால் தான் நான் தோற்றேனே தவிர உண்மையிலேயே நான் சொல்லி இருந்தால் அவர்களை நேர்வழிப்படுத்தியிருக்க முடியும். முறையாக சொல்லி இருந்தால் நேர்வழிப்படுத்தியிருக்க முடியும். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு துஅஃப குவத்தி, நான் பலகீனமானவன்,
வக்கில்லத்தி ஹீலத்தி, எனக்கு ஒரு வழியும் தெரியாம நான் ஏதோ என்னால போன போக்குல நான் சொல்லிட்டு வந்துட்டேன், அதனால் தான் அவர்கள் ஈமான் கொள்ளாமல் போய்விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி அஞ்சுகிறார். அஞ்சிய பெருமானார் என்ன சொல்றார்கள்? இல்லம் யகும் பிக அலை யகதபுன் ஃபலா உபாலி. யா அல்லாஹ், நான் தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காண்டி நீ என் மேல கோபப்படுற. நீ கோபப்படலண்டா இதை விட கஷ்டத்தை கூட நான் தாங்கிக் கொள்கிறேன். நீ கோபப்படவில்லை என்றால் இதை விட கஷ்டத்தை கூட நான் தாங்கிக் கொள்கிறேன். நீ மட்டும் நீ கோபப்பற்றாத. தாய்பிள்ளை நீ ஒழுங்கா சொல்லலையே நீ சொல்லி என்ன நீ கோபப்பற்றாத. தாய்ப்படி நிகழ்ச்சி நமக்கெல்லாம் தெரியும். ஆனா நம்மளாம் நீங்க பார்க்கலாம், அந்த ஊருக்கு போனோம், எவ்வளவு ஜமாத் வரையெல்லாம் ரொம்ப பிரமாதமா செஞ்சோம், ஒருத்தம் கூட சரியில்லை, அவன் ஒருத்தம் கூட சரியில்லை. இங்க உட்கார்ந்து கூட நாம் தீர்ப்பு செய்வோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நான் தான் மிக அஞ்சுவேன் என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றிலையும் எப்படி அஞ்சுகிறார்கள் என்பதை பாருங்கள். தாய்பிலே என்னுடைய திறமை குறைவினால் தான் தோல்வி கண்டதே தவிர ரப்பல் ஆலமீன் நான் ஒழுங்கா சொல்லி இருந்தா நிச்சயமாக நான் வெற்றி அடைந்திருப்பேன். சொல்ல தெரியல, பலகீனமா இருக்கிறேன். ஆனா ரப்பே, அதுக்காக என்ன நீ கோவித்துக் கொள்ளாதே. ஒவ்வொரு சிறிய காரியத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை நமக்கெல்லாம் நன்கு தெரியும். இரவெல்லாம் இன்று வணங்கிய செய்தி, இரவெல்லாம் இன்று வணங்குகிறார்கள். எவ்வளவு வணங்குகிறார்கள்? நாம் ஒரு 20 ரக்காத் தொழுத உடனே ஓரளவு சொர்க்கத்துக்கு நம்ம நேரடி போயாச்சு. 20 ரக்காத் தொழுத உடனே ஒரு மிதப்பு, நம்மை அறியாம ஒரு பெரிய பரிபூர்ணமான ஒரு எண்ணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகுமு அத்னா மின் சுல்ஸில் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுல்ஸஹு. இன்ன ரப்பக யஅலமு, உம்முடைய இறைவன் நன்கு தெரிவான், உம்முடைய இறைவனுக்கு நன்கு தெரியும். அன்னக தகுமு அத்னா மின் சுல்ஸில் லைல், மூன்றில் 2 பாகம் நின்று வணங்குகிறீர் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். 2 பாகம் நின்று தொழுகிறீர். 2 பாகம் என்றால் என்ன? 12 மணி நேரத்தில் 2 பாகம் என்றால் 8 மணி நேரம் நீங்கள் கால் வலிக்காமல் தொழுது கொண்டிருக்கிறீர். அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று குர்ஆனிலே எழுதி இருக்கிறான். இன்றும் நாம் அதை படித்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 மணி நேரம் இரவிலே தொழுதார். 8 மணி நேரம் தொழுது பெருமானார் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். கால் வீங்கி போய் கொண்டிருக்கிறது. அவருடைய அருமை துணைவி கால் வீங்கியதை பார்த்து குளிச்சுவார்கள். யா ரசூலல்லாஹ், ஹஃபீஃப் அலைக, கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டால் என்ன? இப்படி கால் கடுக்க கால் வீங்க தொழுக வேண்டுமா? ஹஃபீஃப் அலைக யா ரசூலல்லாஹ் என்பதாக துணைவியார் தன்னுடைய கணவன் மீது உள்ள கரிசனத்தினால் சொல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? 8 மணி நேரம் தொழுகிறார்கள், கால் வீங்க தொழுகிறார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. ஆயிஷா, நான் நன்றியுள்ள அடியானா ஆக வேணாமா? நன்றியுள்ள அடியா, இவ்வளவு தொழுதும் கூட போதும் என்று நினைக்கவில்லை. ரப்புக்கு அப்படியும் நாம் கடமையிலே குறை செய்துடுவோமோ என்று எண்ணுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் சொன்னார்கள், இன்னி லவதித்து அன்னி உக்தல் ஃபீ ஸபீலில்லாஹ் சும்ம உஹ்யா சும்ம உக்தல் சும்ம உஹ்யா சும்ம உக்தல். புகாரி ஷரீஃபிலே அறிவிக்கப்படுகின்ற ஒரு ஹதீஸ். ஆயிஷா, இந்த பிறவி அல்ல, இந்த பிறவியிலே நான் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு திரும்பவும் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மீண்டும் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மீண்டும் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாலும் நான் நன்றி முழுசா செய்துவேனா என்பது தெரியவில்லை. அதை நான் விரும்புகிறேன் என சொல்லலார்கள். 3 பிறவிகள் எடுத்து இபாதத் செய்தார்கள். அவன் யுத்தகளத்திலே கொல்லப்பட்டு 3 தடவைகள் கொல்லப்பட்டாலும் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்று நினைக்கிறேனா என்று நினைக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய நிலையிலே இறையச்சம் என்பது நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இறையச்சம் நம்மிடத்தில் வருவதற்காக வேண்டித்தான் அந்த ஒவ்வொரு இபாதத்துகளும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பான இந்த நோன்பின் மூலமாக நாம் பகலிலே பசித்திருந்து தாகித்திருந்து உணர்வுகளை அடக்கியிருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை மனதிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய லட்சியமாக இருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் இறையச்சம் உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி இறையச்சம் உள்ளவர்களாக நாம் ஆகிவிட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? வரலாற்றிலே பல நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றன. அருமை சஹாபாக்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே, ஆனால் அவரிடத்தில் இறையச்சம் நிரம்பி இருந்த காரணத்தினால் உலகத்தில் உள்ள எதற்கும் அவர்கள் கவலைப்பட்டதாக இல்லை. உலகத்தில் உள்ள வேறு எதற்கும் அவர்கள் பயப்பட்டதாகவும் இல்லை. அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு காரணம் இறையச்சம் நிரம்பி இருந்த காரணத்தினால். இறையச்சம் என்று சொல்லும் பொழுது ஒன்றை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். சிலர் நம்மிலே இருப்பார்கள்,
தொழுகை மட்டும் சரியாக தொழுதுவார்கள். ஆனால் வியாபாரத்தில் அப்படி இப்படி, அல்லது வியாபாரத்தில் சரியாக இருப்பார்கள், குடும்பத்தில் அப்படி இப்படி. அப்படி அல்ல. எந்த செய்தியை செய்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொள்வானே. அதற்காக வேண்டித்தான் ஒரு காலத்திலே அலுவலகங்களில் எல்லாம் தெய்வத்தினுடைய படங்களை வைக்க வேண்டும் என்பதாக சட்டம் போட்டிருப்பார்கள். அந்த தெய்வத்தை சகோதர சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை பார்த்தால் நாம் தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும், நியாயமாக நடக்க சொல்லும். எனவே தெய்வத்திலே படம் வேண்டும் என்பதாக ஒரு காலத்திலே சொன்னதை படங்களை அலுவலகங்கள் எல்லாம் மாட்டியிருந்ததை நாம் பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயும் இறையச்சம் வேண்டும் என்பதை, இறையச்சம் இருந்தால் எல்லாவற்றிலேயுமே நேர்மையாகிவிட முடியும். அவனுக்கு சட்டம் தேவையில்லை, அவனுக்கு வழிகாட்டுதல் தேவையில்லை. இறையச்சம் ஒன்று இருந்தால் போதுமானது. அவன் எல்லாவற்றிலையுமே முறையாக நடக்க ஆரம்பித்துள்ளான் என்பதற்காக வேண்டித்தான் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறையச்சம் இருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதையும் ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு பல செய்திகளாக சொல்லி காட்டுகின்றன. ஒரு வரலாறு, நாம் திரும்ப திரும்ப அறிந்திருக்கின்ற ஒரு வரலாறு. 3 நபர்கள் காட்டு வழியாக சென்றார்கள். திடீரென்று மழை பிடித்துக் கொண்டது, புயலும் அடிக்க ஆரம்பித்து விட்டது. எனவே ஒரு குகையில் ஒழியலாம் என்று நினைத்து ஒரு குகைக்குள் சென்றார்கள். சென்ற நேரம் பார்க்க மேலிருந்து ஒரு பாறை வந்து உருண்டு அந்த குகையின் வாசலை அடைத்து விட்டது. உள்ளே இருந்த அவர்கள் அப்படி மூச்சு திணற ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் காற்றும் வர வழி இல்லை, வெளிச்சமும் வர வழி இல்லை, வெளியில் போவதற்கான வழியும் தெரியவில்லை. இந்த நேரத்தில் மூவரும் உள்ளே இருந்தவர்கள் வேறு வழியே இல்லை. தன்னுடைய மூவரும் மிகப்பெரிய பலத்தால் அந்த பாறையை அகற்றிவிட முடியுமா என்றால் முடியாது. வேறு வழி இல்லை, இறைவனை கூப்பிடுவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலை அவர்களுக்கு ஆகிவிடுகிறது. அப்போது அந்த மூவரும் சாதாரண மக்கள் தான், இறை நேசர்கள் அல்ல. நம்மள மாதிரி உங்களை மாதிரி சாதாரண ஆள்கள் தான், நம்மையும் உங்களை போன்ற ஒரு சாதாரண ஆள்கள் தான். அங்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் விளைவிக்கிறார்கள். அந்த அற்புதம் எதனால் விளைந்தது? கராமத் என்று சொல்வார்கள், அற்புதம். அந்த அற்புதம் அங்கே விளைகிறது. சராசரி நம்மை போன்றவர்கள் தான். ஆனால் அவரிடத்தில் இறையச்சம் இருந்த காரணத்தினால் அந்த இறையச்சத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். பாறை அகன்றது என்பது வரலாறு சொல்கிற செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். இறையச்சம் மட்டும் நம்மிடத்தில் தான், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் நாம் பயப்படுகிறோம் என்ற நிலை, எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை பயப்படுகிறோம் என்ற நிலை நம்மிடத்தில் இருந்தால் அற்புதத்தை நாமும் விளைவிக்கலாம் என்பதற்கு சான்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். முதலாம் அவர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னிடத்தில் ஒரு வேலைக்காரன் வேலை பார்த்தான், மாலையில கூலி வாங்காம அவன் போயிட்டான். போனவன் தான், திரும்பி வரவே இல்லை. என்றால் வருவான் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தேன், வரவே இல்லை. கடைசியில் அவனுடைய கூலிய வீணடிக்க எனக்கு வர மனம் இல்லை. உடனே நான் என்ன செய்தேன், அது ஒரு சின்ன கோழி வங்கி விட்டேன். அவன் வரவே இல்லை. அது முட்டையிட்டது, அதை அடை வைத்தேன், அதிகமான கோழியானது. அதற்கு பிறகு ஒரு ஆடு வாங்கினேன், செனை ஆடு, அது குட்டி போட்டது. இப்படியாக அவன் பல வருடங்கள் வரவே இல்லை. அது அனைத்தும் பெரிய மந்தையாக உருவாகிவிட்டது. இந்த தருணத்திலே அந்த வேலைக்காரன் யதார்த்தமாக அந்த ஊருக்கு வர, அவனுக்கு வயிறு பசி எடுத்திருக்கிறது, பசிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று தெரிந்த பொழுது, நம்ம முதலாளிட்ட ஒரு நாள் கூலி நிற்கிறதே, அதை கேட்டு பார்ப்போம் என்று நினைத்து யதார்த்தமாக வந்தான். வந்தவனிடத்தில் எப்பா, உன்னுடைய கூலிதானே, இது வந்து ஆட்டு மந்தையை பற்றி கொண்டு செல்லு என்று நான் சொன்னேன். அவன், கிண்டலா பண்றீங்க முதலாளி என்று கேட்டான். கிண்டலா பண்றீங்க முதலாளி? கிண்டல் பண்ணலையப்பா, இது உன்னுடைய ஆடுதான் என்று நான் கொடுத்தேன். யா அல்லாஹ், கூலிக்காரனுடைய கூலியை வீணடிக்காதே என்பது, கூலிக்காரனுடைய கூலியை வீணடிக்க கூடாது என்பதற்காக வேண்டி உன் மீது அச்சப்பாட்டினால் இந்த காரியத்தை நான் செய்தேன் என்பது உண்மையாக இருக்குமானால் இந்த பாறை அகற்று. இறையச்சத்தினால் கூலிக்காரனிடத்தில் நடக்க வேண்டிய முறையில் அல்லாஹ்வை பயந்து நான் நடந்து கொண்டேன். எஜமானிடத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டேன், தாயாரிடத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டேன், பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டேன், சக ஊழியரிடத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டேன்.
அது போன்று என்னுடைய கூலிக்காரனிடத்தில் நான் அல்லாஹ் பயந்து உன்னை பயந்து நடந்து கொண்டேன். எனவே இந்த ஆட்டு மந்தையெல்லாம் ஓட்டிச் செல் என்று நான் சொன்னது உண்மையானால் இறைவா இந்த பாறை அகற்று என்று கேட்கிறார். அந்த பாறை அகன்றது. பெரியவர்கள் இதைத்தான் சொல்றார், அல்லாஹ்வை உண்மையிலேயே அஞ்சிக்கிட்டானே. ஆனால் இரையச்சம் என்பது உன்னிடத்தில் வந்து விட்டது என்றால் எல்லாமே அவனுக்கு பயப்பட ஆரம்பித்தது. பாறை அகல்கிறது. அதை எடுத்து ஒருவர் சொல்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய தாயின் மீது எனக்கு கொள்ளை பிரியம். ஏன் பிரியம் தெரியுமா? என்னை பெற்றெடுத்தாள், என்னை வளர்த்தாள், என்னை ஆளாக்கினாள் என்பதற்காக அல்ல. அவருடைய ரத்தம் என்னுடைய உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்காக அல்ல. உன்னுடைய திருப்தி தாயுடைய திருப்தியில் இருப்பதாக நான் என்று அறிந்தேனோ அன்றிலிருந்து உன்னுடைய திருப்தியை பெறுவதற்காக என் தாயின் மீது அனுபவித்தேன். பெற்றவர்களுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. பெற்றவர்களை நீந்தித்தால் அல்லாஹ்வுடைய கோபம் வந்துவிடும் என்று நான் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் என் தாயின் மீது பிரியம் வைத்தேன். தாயின் மீது பிரியம் வைத்தது அவள் எனக்கு செய்த உபகாரத்தினால் அல்ல, உன்னுடைய பிரியம் கிடைக்கும் என்பதற்காக நான் அவன் மீது பிரியம் வைத்தேன். அந்த பிரியத்தின் காரணமாக நான் ஆடு மேய்ப்பவன். ஆட்டிலிருந்து பால் கறந்து வீட்டில் உள்ள உள்ளவர்களுக்கு பசியாற்றுவது பழக்கம். அதன் காரணத்தினால் நான் என்னுடைய தாய்க்கு கொடுக்காமல் என்னுடைய குழந்தைகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வெகு தூரம் நான் சென்று விட்டேன். திரும்பி வருவதற்குள் என் தாய் தூங்கிவிட்டாள். பாலை கறந்து வந்து தலைமாட்டில் வந்து நின்று கொண்டேன். என் தாய் விழிக்கட்டும் கொடுக்கலாம் என்று. மனைவி சொன்னால் அவங்க தான் தூங்கிட்டாங்க, பிள்ளைகள் பட்னியாக இருக்கிறதே, பிள்ளைக்கு கொடுங்களேன் என்று சொன்னான். ஆனால் எனக்கு என் தாய்க்கு கொடுக்காமல் நான் தரமாட்டேன். என் ரப்புல் ஆலமீன் என்னுடைய திருப்தி தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தரமாட்டேன் என்று கொண்டிருந்தேன். குழந்தைகள் எல்லாம் என்னுடைய காலடியிலே பசிக்குது பசிக்குது என்று சொல்லி சொல்லி அழுது அழுது அப்படியே தூங்கி விட்டன. கடைசியில் என்னுடைய தாய் காலையில் தான் எழுந்திருத்தாள். அவள் எழுந்த பிறகு பாலை கொடுத்து விட்டுத்தான் நான் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ், உன்னுடைய திருப்தி வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்தது உண்மையானால் நிச்சயமானால் இந்த பாறை விலகட்டும். அற்புதமாக பாறை விலகுகிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. ஆனால் முதலாம் அவர் துவா செய்தவுடன் உள்ளே காற்று வந்தது. இரண்டாம் அவர் துவா செய்தவுடன் வெளிச்சமும் வந்தது. ஆனால் முழு உடம்பு வெளியாக முடியவில்லை. மூன்றாம் அவர் பிரார்த்தனை செய்கிறார், என்னுடைய பெரிய தந்தையினுடைய மகனின் மீது எனக்கு சீராட்டாத அவளை ஒரு சமயத்திலே நான் தவறுக்கு நிர்பந்தப்படுத்தினேன். நிர்பந்தப்படுத்துகின்ற பொழுது அவள் சொன்னாள், நீ உதவாக்கற உழைக்காத கள்ளன், உன்னை வாக்கப்பட்டு நான் என்ன செய்ய முடியும்? உன்னிடத்திலே என் முந்தானை விரித்து நான் என்ன செய்ய முடியும்? எனவே நீ சம்பாதித்துக் கொண்டு வா, உனக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொன்னாள். நான் சம்பாதிக்க மாட்டேன் என்று நினைத்து சொன்னாள். 1,00,000 ரூபாய் திரட்டி கொண்டு வா, நான் உனக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொன்னாள். நான் அதையே வெறியாக வைத்துக் கொண்டு வெளியூர் சென்று உழைத்து அவள் கேட்ட 1,00,000 ரூபாய் பணமுடிப்போடு அவளிடத்தில் வந்தேன். வந்து இப்பொழுது இணங்கு என்று நான் கூறுகிறேன். கூறியவுடன் அவன் என்ன சொன்னால் தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடாதா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடாதா என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாள். அல்லாஹ் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் என்னை பிடித்துக் கொள்வானே என்று அதிலிருந்து தப்பி ஓடி வந்தவன் தான். திரும்ப அவனையும் பார்க்கவில்லை, அந்த பணத்தை நான் பார்க்கவில்லை. அதை விட்டு திரும்பி வந்தவன் தான், திரும்ப போகவே இல்லை. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் அச்சம் ஏற்பட்டது உண்மை என்று இருக்குமானால் இந்த பாறை அகலட்டும் என்று கேட்கிறார். உடனே பாறை அகன்றது என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி, அற்புதங்கள் என்பது இறைநேசர்கள் தான் செய்வார்கள் அல்ல, சராசரி ஒவ்வொரு முத்தக்கியையும் ஒரு இறைச்சம் உள்ளவர்களும் செய்ய முடியும். இறைச்சம் மட்டும் இவரிடத்தில் வந்து விட்டால் அற்புதமான சக்தி. புழுதி படித்தவர்களாக தலையெல்லாம் எண்ணெய் படிக்காதவர்கள், எண்ணெய் படாதவர்களாக, ஆடைகள் எல்லாம் புழுதி படித்தவர்களாக இருப்பார்கள். வீட்டு வாசலில் நின்றால் அவருடைய அழுக்கு உங்கள் வீட்டை அசிங்கப்படுத்தி விடும் என்று நீங்கள் விரட்டுவீர்கள். உங்கள் வீட்டிலே அவர் நிற்பது உங்களுக்கு கௌரவமாக இருக்காது. இவ்வளவு அழகான வீட்டிலே ஒரு முசாஃபிர் நிற்பதாவது ஓடு ஓடு நீங்கள் அவரை விரட்டுவீர்கள். அந்த நிலையில் உள்ளவர் புழுதி படைத்தவர், எண்ணெய் வடியாத தலை படைத்தவர், வாசல் நின்றால் விரட்டப்படும் நிலையிலே உள்ளவர். லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரஹு, அவர் அல்லாஹ்விடத்தில் ஒன்றை ஆணையிட்டு சொல்வாரே ஆனால் அல்லாஹ் உடனடியாக அதை நிறைவேற்றுகிறார். யா அல்லாஹ், சத்தியமா நீ செஞ்சுதான் ஆகணும் என்று அவர் சொல்வாரே ஆனால் அல்லாஹ் செய்கிறார். ஆம், அவரிடத்தில் இறை அச்சம் இருந்த காரணத்தினால் அவர் செய்கிறதையெல்லாம் கேட்டதையெல்லாம் சுட்டி காட்டியதையெல்லாம் அல்லாஹ் செய்ய தயாராகிறார். அந்த இறைச்சம் நம்மிடத்தில் வர வேண்டும்.
கணேந்திரக்குரிய பெருமக்களே, அருமை சஹாபாக்களுடைய வரலாற்றை ஒவ்வொன்றாக புரட்டி பாருங்கள். எவ்வளவு அற்புதமான வரலாறு! அவர்கள் இவ்வளவு பெரிய செயலை எப்படி செய்தார்கள், எதை கொண்டு செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி, அவர் ரசூல், அதனால் அற்புதம் செய்தார்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் சஹாபாக்கள் சராசரி நம்மை போன்ற மக்கள் தானே, நம்மை போன்ற மக்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த மக்கள், அவர்களிடத்திலே இறையச்சம் மிகுந்த காரணத்தினால் எவ்வளவு ஆச்சரியமான செய்திகளை செய்திருக்கிறார்கள். வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த இறையச்சத்திற்கு உதாரணமானவர். எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார். ஒருவர் சொல்வார், இன்னும் 10 வருடத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்படாமல் இருந்திருப்பார்களே, ஆனால் உலகம் முழுவதும் இஸ்லாம் ஆயிடும். இன்னும் 10 வருடத்திற்கு அவரை குத்தப்பட்டுதான் கொல்லப்பட்டது. ஆனால் இன்னும் 10 வருடத்திற்கு அவர்களை ஹயாத்துடன் விடப்பட்டிருந்தால் உலகம் பூராமே இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். அவ்வளவு வேகமாக அவர்கள் செய்வதற்கு என்ன காரணம், என்ன இருந்தது அவர்களிடத்திலே? மக்காவிற்கு இப்பொழுது போய் சேர்த்து பார்த்தாலும் ஒரு காடு, ஒரு வறண்ட மலை. இங்கே உள்ள மக்களா இவ்வளவு பெரிய வல்லரசுகளை எல்லாம் அடிப்படைத்தார்கள். இன்று போய் பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மலைகளையும் அந்த காடுகளையும் பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்தில் ஆயுத பலம் எதுவும் இருந்ததாக தெரியவில்லை, பெரிய படிப்பறிவு இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அகிலத்தை எல்லாம் ஆட்டிப்படைத்திருக்கிறார்கள். நைல் நதி தண்ணீர் வற்றிவிட்டது. நைல் நதி தண்ணீர் வற்றிவிட்டது. தண்ணீர் வெள்ளப்பெருக்கு எடுக்க வேண்டுமே ஆனால் இந்த நாட்டிலே ஒரு வழக்கம் இருக்கிறது, அதன்படி செய்தால் தான் வெள்ளப்பெருக்கு எடுக்கும். ஆம், ஒரு கன்னி பெண்ணை இங்கே உள்ள தெய்வத்திற்கு பலியிட வேண்டும், உயிர் பலி கொடுக்க வேண்டும், நரபலி கொடுக்க வேண்டும். ஒரு கன்னி பெண்ணை நரபலி கொடுத்தால் தான் இந்த நைல் நதி தண்ணீர் ஓடும். இது இங்குள்ள வழக்கம். ஆனால் இஸ்லாம் இருப்பதற்கு அனுமதிக்காது. எனவே என்ன செய்ய என்று எகிப்தினுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தபாலை ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு எழுதுகிறார்கள், ஜனாதிபதிக்கு எழுதுகிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு துண்டு சீட்டை கொடுத்தார். அதை கவரில் வைத்து மரியாதையாக முத்திரையிட்டு எல்லாம் கொடுக்கவில்லை. ஒரு நாட்டு ஜனாதிபதியிடமிருந்து வந்த தபால் என்றால் அது முத்திரையிட்டு எவ்வளவு பாதுகாப்பதும் இல்லை, வெறும் துண்டு சீட்டை எழுதி கொடுத்தார். யாருக்கு? அரசனுக்கா? இல்லை, அந்த நைல் நதிக்கு எழுதி கொடுத்தார்கள். அதில் என்ன இருந்தது? யானில் இன் குன்தி தஜ்ரி பி இத்னில்லாஹி ஃபஜ்ரி பி இல்லா ஃபலா. இவ்வளவுதான், 2 பேருக்கு தெரித்தால் போல், 2 வார்த்தை. நைல் நதியே, நீ அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் ஓடுவதாக இருந்தால் நீ ஓடு, இல்லையானால் உன்னுடைய தண்ணீர் தேவையில்லை. இவ்வளவுதான் இருந்தது. அதை கொண்டு போய் போடப்பட்டது அந்த நைல் நதியிலே. குமரியும் நரபலி கொடுக்கவில்லை. வருடம் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த பழக்கமெல்லாம் அடியோடு நிறுத்தப்பட்டது. அன்று போட்டவுடன் பெருக்கெடுத்த அந்த ஜீவநதி அதற்கு பிறகு வற்றவே இல்லை என்று சரித்திராசிரியர்கள் குறிப்பிடுகிறார். அதன் பிறகு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் விட்டது, இன்னும் நைல் நதி வற்றவில்லை. பிறகு குமரியதை கேட்டோம். அந்த ஒரு சின்ன தாளுக்கு அவ்வளவு சக்தி எப்படி வந்தது? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உமர் இல்லாத நம்மளை போன்ற ஒரு சாதாரண நாள், இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய பாதகமான செயலை கூட செய்வதற்கு துணிந்தார். ஒரு நாம் கூட செய்யவில்லை, அப்படிப்பட்ட ஒரு பாதகமான செயலை செய்வதற்கு துணிந்தார். ஆமாம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே வெட்ட வேண்டும் என்று வாளை ஓங்கி வந்தவர் தான் அறியாமை காலத்தில். பெருமானாரை வெட்ட வேண்டும் என்பதற்காக வந்தார். அல்லாஹ் காப்பாற்றி விட்டார். இல்லை, ஆனால் அவர் ஷைத்தான் மர்தூதாக பாதிக்கப்பட்டிருப்பார் என்பது யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி மாறி இருக்கிறார்? எவ்வளவு சிறப்பான முறையிலே அவர்களுடைய ஆணை மனிதர்களுக்கு அல்ல, அவருடைய ஆணை மனிதர்களுக்கு அல்ல, நைல் நதிக்கு ஒரு தண்ணீருக்கு உத்தரவிடுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு எப்படி இது வந்தது என்றால், இரையச்சம் வந்து விட்டால் இதை போன்ற காரியங்களை சம்பாதித்து விடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லௌலா யஹ்ரமூன அலா லௌலா இன்ன ஷயாத்தின லௌலா யஹ்ரமூன அலா குலூபி பனி ஆதம் லனதரு மலக்கூத ஸமாவாத்தி வல் அர்த். இந்த ஷைத்தான்கள் மட்டும் மனிதருடைய உள்ளங்களிலே திரையாக வரவில்லையானால் வானத்துடைய ஆட்சியெல்லாம் இங்கிருந்து கொண்டு பார்ப்பார்கள்.
எவ்வளவு பெரிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது. நமக்கு இருக்கின்ற ஆற்றல் சாதாரணமான ஆற்றல் அல்ல, மனித ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல். இறையச்சம் என்பதோடு சேருகின்ற பொழுது இந்த ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல். மலக்கூத்த சமாவாத்தி வல்லவனை கண்டுவிடுவார்கள். மலக்கூத்த சமாவாத்தி வல்லல் வானம் பூமியினுடைய ரகசிய ஆட்சிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆட்சி இருந்ததாக, அந்த ஞானம் இருந்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த ஞானம் இந்த மனிதர்களுக்கு இருக்கும். ஷைத்தான் மட்டும் திரையாக இருக்கிறார். எனவே இந்த ஷைத்தானை அகற்றுவதற்காக இந்த நோன்பு உண்மையிலேயே நாம் அகற்றி விட்டோமே ஆனால் செயற்கரிய காரியங்களை செய்திட முடியும். அருமை சஹாபாக்களை பற்றி ஒருவர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டுமல்ல, எத்தனை சஹாபாக்களை வரலாற்றை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சமயத்திலே காட்டில் தங்குவதற்காக வேண்டி ஒரு பிரயாணத்தின் போது சஹாபாக்கள் செல்கிறார்கள். ஒரு காட்டிலே தங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த காடுகளோ வன விலங்குகள் நிரம்பிய காடு. சிங்கம், புலி போன்ற கொடிய விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த காட்டிலே தங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவர் மரத்திலே ஏறி சொல்கிறார், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள், இந்த காட்டிலே தங்க போகிறோம். எனவே இந்த காட்டில் விஷ ஜந்துக்கள், பிராணிகள் இருக்குமானால் இதை உடனடியாக காலி செய்து விடுங்கள். இந்த இரவு நாங்கள் தங்க போகிறோம் என்று அறிவிப்பு கொடுக்கிறார். அவர் அரபியிலே அறிவிப்பு கொடுத்தார். புலிக்கு தெரியுமா அரபி, மானுக்கு தெரியுமா அரபி? ஆனால் எல்லாம் தன்னுடைய குட்டிகளையும் அள்ளிக்கொண்டு அந்த இடத்தை காலி செய்து ஓடியதை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். வரலாற்று நூல்களிலேயும் புகாரி போன்ற ஆதாரப்பூர்வ நூல்களிலேயும் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். எப்படி ஜீவராசிகளுக்கு ஆணையிடுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு அந்த பலம் கிடைத்தது. சஹாபாக்களுடைய வரலாறு என்பது நமக்கு உரமுண்டாக்குவதற்காக வேண்டி, நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக வேண்டி, சராசரி மனிதர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைத்திருக்கிறது, ஏன் அந்த இறைச்சம் நமக்கும் இருந்தால் நாமும் அந்த ஆற்றலை பெறலாமே என்று சிந்திப்பதற்காக வேண்டி அந்த வரலாறுகள் நமக்கு பாடமாக போதிக்கப்படுகின்றன. காட்டு விலங்குகள் எல்லாம் சஃபீனா என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை ஒருவர், அவர் கடலிலே பிரயாணம் செய்யும் பொழுது கப்பல் புயலிலே சிக்கி உடைந்து சுக்குநூறாகிவிட்டது. கிடைத்த பலகிலே அவர் நீந்தி கரை சேர்ந்தார். கரை சேர்ந்த இடம் பார்த்தால் ஒரு கடுமையான காடு. ஒரு சிங்கம் ஒன்று இவரை பார்த்தவுடன் சீறிக்கொண்டு வருகிறது. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அந்த சிங்கத்தினுடைய காதை பிடித்து முறுக்குகிறார்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர், மக்கள் எங்கே இருக்கிறார்கள் வழிகாட்டு என்று சொல்கிறார். உடனே அந்த சிங்கம் அவர்களை அழைத்துக் கொண்டு மக்கள் இருக்கிற வனப்பகுதியை தாண்டி மக்கள் இருக்கிற பகுதி வரை அது கொண்டு வந்து சேர்த்து, மக்கள் இருக்கின்ற இடத்தை பார்த்தவுடன் அது விலகி செல்கிறது. தூரத்தில் இருந்த மக்கள் ஒரு சிங்கம் வழிகாட்டியதை பார்த்தவுடன் அந்த சஃபீனா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து மதிக்க ஆரம்பித்தார்கள் என்பதாக வரலாற்றை பார்ப்போம். சராசரி ஒவ்வொரு சஹாபியும் எவ்வளவு பெரிய ஆற்றலை படைத்தார்கள் என்றால் அந்த இறைச்சம் அவரிடத்தில் இருக்க போய்த்தான். கணேந்திரபுரியவர்களே, ஒரு பெரிய அதிசயமான செய்தி. காதிசியா என்ற யுத்தம், ஈரானின் மீது படையெடுப்பு நடக்கின்றது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஈரானிய படையெடுப்பு நடக்கின்றது. அப்போது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 60,000 பேர்கள் கொண்ட அந்த குதிரைப்படைக்கு தளபதியாக இருக்கிறார்கள். ஈரானுடைய எல்லையின் மீது புகுதக்கூடிய நேரத்திலே டைக்ரட்டிஸ் என்ற அந்த நதியின் கட்டப்பட்ட அணையை தகர்த்தெறிந்து விடுகிறார்கள் ஈரானியர்கள். அதனால் ஈரானுக்குள் நுழைய முடியாத அளவிற்கு அணை உடைக்கப்பட்டு பெரு வெள்ளம் வருகிறது. இவர்களால் அந்த மதாயின் நகரத்தில் நுழைய முடியாது. ஏனென்றால் அணை உடைக்கப்பட்டு எதிரிகள் நம் நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஈரானியர்கள் அணை உடைத்து விடுகிறார்கள். அணை உடைத்து அது பெரும் வெள்ளமாக வந்து கொண்டிருக்கிறது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார்கள், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று நான் என்னுடைய குதிரையை பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்னுடைய குதிரையை இந்த நதியிலே இறக்குகிறேன். அதை போன்று நீங்களும் என் பின்னாலேயே வாருங்கள்.
இரண்டு பேர்களாக அணிவகுத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார்கள். வரலாறு சொன்னது, இன்றும் அது வரலாறாக பதிவு செய்யப்பட்டது. 60,000 குதிரைப்படைகள் தண்ணீரிலே பாறையில் நடப்பதை போன்று வேகமாக நடந்ததை பார்த்தவுடன் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இவர்கள் மனிதர்களே இல்லை என்று கதறி அடித்துக் கொண்டு தோல்வி ஒத்துக்கொண்டார்கள் என்பதாக வரலாற்றில் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் அல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்த செய்தி. இது எப்படி நடந்தது? நதியிலே குதிரையை இறக்கி மிகப்பெரிய யுத்தத்தை முறியடித்த அந்த சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் எத்தனை சக்தியை பெற்றிருந்தார். கணியத்திற்குரியவர்களே, நாமும் பெறலாம் அந்த சக்தியை. எல்லாவற்றிலையும் அல்லாஹ்வை நாம் முன்னிறுத்துவோமே ஆனால், ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ்வை அஞ்சுவோமே ஆனால், எதையுமே அல்லாஹ் கண்டிப்பானே, அல்லாஹ் பார்ப்பானே, அல்லாஹ் கேள்வி கேட்பானே என்ற எண்ணத்தோடு நாம் நடப்போமே ஆனால் இவ்வளவு பெரிய ஆற்றல்களை பெறலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு பெரிய அதிசயமான செய்தி. இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற ஒரு செய்தி, அமெரிக்காவுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் கலிபோர்னியாவுடைய பல்கலைக்கழகமும் மாணவர்களிடத்திலே தியானம் பற்றி ஒரு ஆய்வை நடத்தினார்கள். மாணவர்களிடத்திலே தியானம் என்று சொன்னால் அது நம்மிடத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதை போன்று ஒவ்வொரு சமயத்திலேயும் அவர்களுடைய மார்க்கத்தை பொறுத்தளவு சில தியானங்கள் இருக்கின்றன. அந்த முறையில் அந்த கிறிஸ்தவ தியானத்தை மாணவர்களை செய்ய சொல்லி அதனால் ஏற்படுகின்ற விளைவு என்ன, இதை அவர்கள் ஆய்வு நடத்துகிறார்கள். அப்படி ஆய்வு நடத்துகின்ற பொழுது அதனால் கிடைத்த பலாபலனை அவர்கள் எழுதுகிறார்கள். தியானம் செய்கின்ற பொழுது ஆக்சிஜன் தேவை குறைகிறது. தியானம் செய்கின்ற பொழுது தியானம் செய்வதற்கு ஆக்சிஜன் தேவை குறைகிறது. அந்த நல்ல காற்றை இவர் தேவையை குறைத்துத்தான் இழுக்கிறார், மற்றவர்களுக்கு மீதி பயன்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு இவர் வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு குறைகிறது. எனவே சுற்றுச்சூழலை மாசுபடுத்துதல் என்பதும் குறைந்து விடுகிறது. அவரிடத்தில் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றம் 20% குறைகிறது. இதெல்லாம் விட ஒரு செய்தி, ஒரு நாட்டில் 1% மக்கள் தியானம் செய்தால் 10% மக்கள் குற்றம், களவு, கொலை, விபச்சாரத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி செய்தார். 1% மக்கள் தியானம் செய்தால் 10% மக்கள் கொலை, குற்றம், களவு, விபச்சாரம் போன்ற பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்தில் நடி கட்டுமா என்று ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தென்னை மரத்தில் தேள் கொட்டியதாம், பனைமரம் காய்ச்சல் அடித்துக் கொண்டு நெறி கட்டியது என்று சொல்வார்கள். அது போன்று ஒருவர் தியானம் செய்வாரேயானால் அந்த தியானத்தில் சிறந்த தியானம் தான் இந்த பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்று சொல்லப்படுகின்ற இந்த நோன்பு. இது மாதிரி உள்ள தியானம் ஒருவர் செய்வாரேயானால் 10% மக்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். இங்கு ஒருவர் செய்ய 10% மக்கள் திருந்துகிறார்கள் என்ற செய்தியை கலிபோர்னியா பல்கலைக்கழகமும் அமெரிக்காவுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் விளக்குகிறது. இதனால் தான் அமெரிக்காவுடைய ராணுவ கல்லூரிகளை எல்லாம் தியானத்தை ஒரு பாடமாக வைத்திருக்கிறார். ராணுவ கல்லூரியில் தியானத்தை பாடமாக வைத்திருக்கிறார். ஆக குற்றம் குறைய வேண்டுமையானால் ஒரு சிலர்கள் தியானம் செய்ய வேண்டும். ஒரு சிலர்கள் தியானம் செய்யும் பொழுது குற்றங்கள் குறைந்து விடுகின்றன. கணியத்திற்குரியவர்களே, நான் கூட சொல்வதென்று ஒரு திருக்குர்ஆனுடைய வசனம். அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்துக்கு இப்பொழுதுதான் எங்களுக்கே பொருள் புரிகிறது. காலம் செல்ல செல்ல குர்ஆனுடைய விளக்கங்கள் விரிந்து கொண்டு வருவதை போன்று ஒரு வசனம், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், இறைவனை தியானம் செய்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் சொல்வான். தியானம் செய்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் சொல்வான். ஆனா அல்லாஹ் அங்கேயும் அல்லாஹ் சரியான ஆட்டான். எந்த உள்ளம் என்பதை சொல்லவில்லை. உள்ளம் அமைதி அடைகிறது என்று சொன்னானே தவிர எந்த உள்ளம் அமைதி அடைகிறது, விக்ரு செய்யக்கூடிய உள்ளம் அமைதி அடைகிறதா, வேறு யாரும் அமைதி அடைகிறார்களா என்பதை அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் இதுகாலம் நாம் அதற்கு பொருள் செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வை திக்ரு செய்தால் திக்ரு செய்தவருடைய உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்பதாக பொருள் செய்து கொண்டிருந்தோம். திக்ரு செய்பவர் அமைதி அடைகிறார், அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒருவர் சொல்வாரே ஆனால் அவர் நிம்மதி பெறுகிறார்.
இபாதத் செய்பவர் அவருக்கு அமைதி கிடைக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதுதான் கலிபோர்னியக்காரர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஒருவர் தியானம் செய்தால் 10% மக்கள் திருந்துகிறார்கள், 10% மக்கள் நிம்மதி அடைகிறார்கள், உள்ளங்கள் அமைதி அடைகிறது என்று பொத்தாம்பாக அல்லாஹ் சொல்லுவதனுடைய பொருள் என்னவென்றால், உள்ளங்கள் என்றால் திக்ர் செய்கிற உள்ளம் 1% என்றால் வெளியில் உள்ள குற்றம் செய்யக்கூடிய உள்ளம் 10% திருந்துகிறது. திக்ர் செய்பவர் ஒருவர் என்றால் 10 நபர்கள் வெளியிலே திருந்துகிறார்கள் என்ற செய்தி இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது, உண்மையிலேயே நாம் செய்கின்ற இபாதத்தின் மூலமாக ஒரு ஊர் இபாதத் செய்வானால் 10 ஊர் திருந்துகிறது, 10 ஊருடைய மானசீகமாக குற்ற உணர்விலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத ஒரு தத்துவத்தை இந்த கலிபோர்னியக்காரர்கள் உன்னை சொல்லி தந்து விடவில்லை. பெருமானார் சூசகமாக சொன்னார்கள், நமக்கு தெரியவில்லை. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ். இந்த பூமியிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒருவர் இருக்கும் வரை அழியாது. இந்த பூமியிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்பவர் ஒருவர் இருக்கும் வரை பூமி அழியாது. அல்லாஹ் அல்லாஹ் என்று 2 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்பவரை தான் அங்கே குறிப்பிடுகிறார்கள். இல்லையானால் ஒரு தடவை சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்பவர் ஒருவர் இருக்கும் வரை பூமி அழியாது. அப்ப ஒருவர் இருப்பதனால்தான் அந்த மற்றவர்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது, அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. யாரோ ஒருவர் எங்கேயோ அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் இந்த உலகத்தில் இவ்வளவு பிசாதுகள் நடந்தும் கூட, இவ்வளவு அட்டுழியங்கள் இருந்தும் கூட, இவ்வளவு பாவங்கள் இருந்தும் கூட பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்தான். அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒருவர் சொல்வாரே, ஆனால் இருப்பவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கிறது என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக நமக்கு சொல்லித் தந்தார். தப்லீக் ஜமாத்தில் இதை நம்மள சிறப்பாக உணர்த்துவார். தப்லீக் ஜமாத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது, கஸ்துக்கு செல்வார். அசருக்கு பிறகு கஸ்து என்று சொல்வார். சரி என்று கஸ்துக்கு எப்படி செல்வது என்பதை பற்றி எல்லாம் சொல்லி ஒருவரை அமீராக ஆக்குவார்கள், ஒருவரை முத்தக்கலிமாக்குவார்கள். எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒழுங்கை எல்லாம் செய்துவிட்டு ஒரு ஆளை பள்ளிவாசல் ஒரு மூலையில் உட்கார்ந்து திக்ர் செய்ப்பான்னு வைப்பாங்க. ஒரு ஆளை பள்ளிவாசலே ஒரு மூலையில் உட்கார்ந்து திக்ர் செய் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்பது நமக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. பள்ளிவாசலே திக்ர் செய்வாரே, ஆனால் வெளியில் சென்ற இவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிக்காமல் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் யாரிடத்தில் பேசுகிறார்களோ அவர் நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட்டதை போன்று மறுத்து பேச முடியாமல், அப்படியே மகடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு ஒன்று அப்படியே சரணடையக்கூடிய ஒரு நிலையில இந்த திக்ர் அவங்க செயலாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஒருவர் திக்ர் செய்யும், ஒருவர் தியானம் செய்வதன் மூலமாக வெளியிலே இத்தகைய ஆற்றல் கிடைக்கின்றன என்ற வரலாற்றை, என்ற செய்தியை அவர்கள் தப்லீகிலே சொல்லி காட்டுவதையும் செயல்படுத்தி காட்டுவதையும் நாம் காணுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையாக இதை நமக்கு விளக்கி சொல்றார்கள். சூரத்துல் பக்ரா ஒரு வீட்டிலே ஓதப்படுகிறது என்றால் ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு ஓடிடுறான். ஓதுற ஆளுக்கு மட்டுமல்ல, ஓதுபவர் ஒருவர் தான், ஆனால் அவர் ஓதினால் வீட்டை விட்டே ஷைத்தான் ஓடுகிறார் என்று சொன்னார்கள். வீட்டில் உள்ளவர்கள் தான் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஒருவர் ஓதினால் மற்றவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். எனவே திக்ரின் மூலமாக அவரும் அமைதி அடைகிறார், மற்றவரும் அமைதி அடைகிறார்கள் என்ற செய்தி பெருமானார் நமக்கு சொல்லித்தராமல் இல்லை. பாங்கு சொல்லப்படுகிறது என்றால் அந்த தெருவிலேயே ஷைத்தான் காற்று போட்டுக் கொண்டு ஓடுகிறார். ஷைத்தான் ஓடுகிறான் என்ற என்ன? தீய கிருமிகள் ஓடுகின்றன, தீய நோக்காடுகள் ஓடுகின்றன, தீய அழிவுகள் ஓடுகின்றன, தீய குற்றங்கள் ஓடுகின்றன, தீய மனப்பான்மைகள் ஓடுகின்றன. யாரோ ஒருவர் தான் பாங்கு சொல்றார். பாங்கு சொல்பவர் எவரோ ஒருவர் தான், ஆனால் வெளியில் நடப்பதோ மற்றவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கிறது. எனவே ஒருவர் திக்ர் செய்வதன் மூலமாக மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக உணர்த்தியிருக்கிறார். இதற்கு அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். சாதாரணமாக ஒரு சிறுவன் ஒரு பேப்பர் ஒன்றை எடுத்துக்கொள்வான், குவி லென்ஸ் ஒன்றை எடுத்துக்கொள்வான். வெயிலில் போய் உட்கார்ந்துட்டு அந்த லென்ஸை வச்சு அந்த பேப்பர்ல வெயில காட்டுவான். அது தீப்பிடித்து விடும். நாம் சிறு வயதில் செய்து பார்த்திருக்கிறோம், நம்முடைய சிறுவர்களும் செய்ய பார்த்திருக்கிறோம். சூரிய சக்தி என்பது பரவி விரிந்து கிடக்கின்ற சக்தி. அதை ஓர்முகப்படுத்தி ஓரிடத்திலே பாய்ச்சும் பொழுது அங்கு பற்றி எரிகிறது. அதுபோன்று மனித சக்தி என்பது சூரிய சக்தியை விட மிகவும் அற்புதமான சக்தி. மனித ஆற்றல் சாதாரணமான ஆற்றல் அல்ல. மனித ஆற்றல் என்பது கம்ப்யூட்டர் எல்லாம் விட வேகமானது. கம்ப்யூட்டர் என்ன பெரிய கம்ப்யூட்டர், அது 100க்கு 100 அடிமை. அது இங்கிருந்து செவ்வாய் கிரகத்தை ஆட்டி படைக்கிறது என்றாலும் கூட அது மனுஷனுக்கு 100க்கு 100 அடிமை. மனுஷன் சொன்னதைத்தான் அது செய்யும், மனுஷன் சொல்லாதது அதால் செய்ய தெரியாது.
மனிதனுக்கு 100க்கு 100 அடிமை. அப்படி உள்ளதான் கம்ப்யூட்டர். ஆனால் மனித ஆற்றல் என்பது அந்த கம்ப்யூட்டரையும் இயக்குகிறான். அதற்கு ஆணைகிற அளவிற்கு இவன் சாப்ட்வேர்களை இவன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவனுடைய ஆற்றல் பெரிய ஆற்றல். சாதாரணமாக நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு டென்னிஸ் விளையாடுகிறாள் ஒரு பெண் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவளுடைய அந்த மூளை கம்ப்யூட்டரோட வேகமாக வேலை செய்யும். இங்கிருந்து பந்து வரும் பொழுதே எவ்வளவு வேகத்தில் அந்த பந்து வருகிறது, எந்த திசையிலே வருகிறது, நாம் எந்த அளவிற்கு அதை எதிர்கொண்டால் திருப்பி அடிக்க முடியும், எவ்வளவு வேகத்தில் அடித்தால் திருப்பி போகும், எல்லாமே சன நேரத்தில் மூளை வேலை செய்து அந்த ஏற்பாட்டை செய்கிறது. ஓடி ஓடி அந்த டென்னிஸ் விளையாடுகின்ற பொழுது அங்கே கம்ப்யூட்டரோட வேகமானது என்பதை நாம் அறிகிறோம். மனித ஆற்றல் சாதாரண ஆற்றல் அல்ல. இவ்வளவு பெரிய ஆற்றலை ஓர்முகப்படுத்தினால் நிச்சயமாக தீமைகள் பற்றி எறியும் என்பதை சொல்கிறார். ஓர்முகப்படுத்துகிற ஒரு நிலைதான் இந்த ரமதான் என்பது. கணேந்திரபுரிய பெருமக்களே, இந்த ரமதான் நேரத்தில் உண்மையிலேயே இறையச்சம் நம்மிடத்தில் வருவதற்கு நாம் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பசி ஏற்படுவது ஷைத்தானை வெளியேற்றுகிறது. ஷைத்தானை வெளியேற்றுவதன் மூலமாக நம்மிடத்தில் உள்ள ஆணவம், நம்மிடத்தில் உள்ள நாம் தான் என்ற அந்த எண்ணம் எல்லாமே அகன்று இறைவன்பால் ஒதுங்கக்கூடிய ஒரு பண்பாடு நமக்கு கிடைக்கின்றது. நோன்பு பின்னால் செல்ல செல்ல நம்மையும் அறியாமல் இறைவன்பால் சரணடைகிறோம். இந்த பழக்கத்தை எப்பொழுதுமே இறைவன் எதை திருப்திப்படுகிறானோ அதை நான் செய்ய வேண்டும், எந்த நேரத்திலும் இறைவன் கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமே என்ற அச்சப்பாட்டை நாம் வளர்த்து கொண்டோமேயானால் செயற்கரிய காரியங்களை நம்மால் செய்துவிட முடியும். மிகப்பெரிய ஆற்றல் நம்முடைய செயல்களிலே வந்துவிட முடியும். சஹாபாக்கள் மட்டும்தான் கராமத்தை உருவாக்க சக்தி பெற்றவர்கள் என்பதல்ல, சராசரி ஒவ்வொரு முத்தகையும் அப்படிப்பட்ட ஆற்றலை பெறுகிறான் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. நாம் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டிய அளவிற்கு வியாபார திறமைகள், நம்முடைய குடும்பத்திலே நியாயத்தையும் சுபிட்சத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குவதற்காக வேண்டிய திறமைகள், நம்முடைய தொழிலை வளர்ப்பதற்காக வேண்டிய திறமைகள், எவ்வளவு திறமைகள் தேவைப்படுகிறது. இந்த திறமைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைக்க வேண்டுமையானால் நாம் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். கணியத்திற்குரிய பெருமக்களே, யாயுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திபா அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் அவர்கள் கடமையாக்கப்பட்டதை போன்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். மற்ற சம்பத்துகளும் மற்ற பலாபலங்கள் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இறையச்சம் உங்களிடத்தில் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இறையச்சம் உள்ளவர்களாக ஆக நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போமாக. அல்லாஹ் தஆலா இறையச்சம் உள்ளவர்களாக நம்மை ஆக்கி இந்த உலகத்தில் நாம் செயற்கரிய செயல்களை செய்வதற்கு சக்தியை தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا صيامنا وقيامنا وتخشعنا وتضرعنا وتميم تبشر أعمالنا يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله